ஊருக்கு வந்து உன்னை நான் பார்க்கலையே தவிர உன்னை நினைக்காத நாடே கிடையாது. படிப்புல கூட கவனம் செலுத்த முடியாம வெக்கக்கேடு பரீட்சையில 2-3 தடவை ஃபெயில் ஆயிட்டேன். அப்புறம் என்ன, அப்பா அம்மா கோச்சுக்கிட்டாங்க. கூட படிச்ச பையங்கள்லாம் கேலி பண்ணாங்க. எனக்கு அவமானமா போச்சு. இனிமே படிச்சு பரீட்சையில பாஸ் பண்ணாம உன்னை வந்து பாக்குறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப பாஸ் பண்ணிட்டீங்கல்ல? இல்லாட்டி உன்னை பார்க்க வருவானா? அப்பாடா. அத்தா அத்தா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு படிச்சு என்ன அழகா நல்லா பொய் சொல்ல கத்துக்கிட்டு இருக்கீங்க. பொய் சொல்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல செல்லி, அது ஒரு பெரிய கலை. அதுல நான் வல்லவனா இல்லையான்னு இந்த சிலைகிட்டியா நிரூபிக்கணும். அது சரி செல்லி, உனக்கு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன? அட அத்தா, ரொம்ப அழகா இருக்கு. உன்ன மாதிரியே இல்லையா? போங்க அத்தா. உன்னை விட்டுட்டா நிஜமா இது எனக்காவா கொடுக்க போறீங்க? இது மட்டும் இல்ல, என்னையே நான் உனக்கு கொடுக்க போறேன். எனக்கு நீ என்ன கொடுக்க போற? உங்களுக்கு உங்களுக்கு ஏய் செல்லி, செல்லி, என்னவோ சொல்ல வந்த, அதுக்குள்ள ஓடியாந்துட்டிய. அத்தா, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. செல்லி, கொஞ்ச நேரம் உங்ககிட்ட மனசு விட்டு பேசலாம்னு வந்தா என்னமோ பெருசா தலைக்கு மேல வேலை இருக்குங்கிறிய. அத்தா, உங்களை பாக்குறதுக்கு முந்தி என்னென்னமோ கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒண்ணு கூட ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. எனக்கு கூட அப்படித்தான். ஏன் செல்லி எப்படி? எனக்கு என்ன தெரியும்? இனிமே ஞாபகம் வரும் போதெல்லாம் உங்ககிட்ட என்னென்ன பேசணுங்கிறத அப்பப்ப எழுதி வச்சுக்கிறேன். அதே மாதிரி நீ எழுதி வச்சுக்க. என்ன? நல்லா இருக்கு. ஐயோ, தாத்தா இப்ப வந்துருவாரு, தண்ணி எடுத்து வைக்கணும். நம்ம தாத்தாவுக்கு தானே? நானும் ஹெல்ப் பண்றேன். ஐயோ, விடுங்கள. அட என்ன இது, ஆட்டம் போடுது. என்ன பண்றீங்க? எங்க ஒண்ணு இல்ல, என்ன வந்து கிணறு இருக்குதுல்ல, அதுக்குள்ள தண்ணி இருக்கு. தண்ணி இருக்குதுல்ல, அதை எடுத்து என் தலையில போட்ட சொன்னேன். என்ன வளர்றீங்க? ராஜாவுக்கு காலை நேரம் கல்யாணம், கட்டி தங்க ராஜாவுக்கு காலை நேரம் கல்யாணம், மட்ட குதிரை மேலே ஏறி மாலை நேரம் ஊர்வலம், கட்டி தங்க ராஜாவுக்கு காலை நேரம் கல்யாணம். கடுக்கன் கை கடியாரம் சரிகை போட்ட துப்பட்டா, சரிகை போட்ட துப்பட்டா தந்து தாலி கட்டும் வேளை நானும் தும் 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 பொட்டட்டா. கட்டி தங்க ராஜாவுக்கு காலை நேரம் கல்யாணம், மட்ட குதிரை மேலே ஏறி மாலை நேரம் ஊர்வலம், கட்டி தங்க ராஜாவுக்கு காலை நேரம் கல்யாணம்.
மடம் பயிர்ப்பு அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு அனைத்தும் வேணும் பொண்ணுக்கு அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு அனைத்தும் வேணும் பொண்ணுக்கு அவ அடிக்கடி பூமிய பார்த்து நடந்தா அழகாயிருக்கும் கண்ணுக்கு கட்டி தந்த ராஜாவுக்கு காலை நேரம் கல்யாணம் மட்ட குதிரை மேலே ஏறி மாலை நேரம் ஊர்வலம் கட்டி தந்த ராஜாவுக்கு காலை நேரம் கல்யாணம் நேரமாச்சு, சீக்கிரமா பொண்ணை மாப்பிள்ளையோட அனுப்புங்க, அப்புறம் பஸ் கிடைக்காது. ஐயா சம்பந்தி ஐயா, என் பொண்ண பச்சை கிளி போல வளர்த்த இப்ப உங்க கையில கொடுக்கறேன்னா என் பொண்ண கண் கலங்காம பாத்துங்க ஐயா. எம்மாடி நாங்களும் ஒரு மாதிரி பொண்ணை பத்தவங்க தாண்டி நம்ம புதுசா சொல்ல வந்துட்டியா? சரி சரி பேசிக்கிட்டா நிக்காதீங்க. சரி சரி மாப்பிள்ளைக்கு வர வேண்டிய சீர்வரிசை எல்லாம் அனுப்புங்க, இல்ல பொண்ணை திருப்பி அனுப்பிச்சுடுவான். மூஞ்ச பாரு விழுத அடிப்ப இப்ப நான் சம்மந்தியாக்கும். சாரதா நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு என் கண்ணு பாத்தியா பொண்ணு மாப்பிள்ள ஜோடி பொறுப்பம் எப்படி நல்லா இருக்குது. ரஞ்சிதா நான் கூட கல்யாணம் கட்டிக்க போறேன். ஐயா முதல்ல உன் போட்டோ பாரு, கூரமுது கூட பாக்க அசிங்கமா இருக்குது. உன்னை எவதான் கட்டிக்க போறான்? நீ கட்டிக்க. ஐயா நான் கட்டிக்க மாட்டேன்பா. மூஞ்சியா பாரு, அப்படியே வச்சு என்ன கட்டிக்கிட்டா? முதல்ல கட்டிக்க மாட்டா, அப்படி கட்டிக்கிட்டா பைத்தியக்காரியா தான் இருப்பா, இல்லன்னா குடியா தான் இருப்பா. அதுதான் பாரு. அருணகிரி நீ மட்டும் மாப்பிள்ளையா இருந்தா
2 நாளா பாடம் படிக்க வரல? படிச்சு நான் என்ன செய்ய போறேன்? கலெக்டர் உத்தியோகமா பார்க்க போறேன். பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. முகத்துல கலையே இல்லையே. தெருவையில இருந்த என் முகம் இப்படித்தான். என்னை பார்த்தா யாருக்கும் பிடிக்காது. என்ன செய்கிறது? ஆண்டவன் என்ன இப்படி படைச்சுட்டான். என்ன சொல்ற நீ? இதுக்கு மேல ஒண்ணும் கேட்காது. அப்புறம் நான் அழுதுடுவேன். அருணகிரி, இங்க பாரு. உன்னை யாரும் ஏதும் சொன்னாங்களா? கவலையை நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருந்தீன்னா வேதனை தான் அதிகமாகும். உன் மனசு திறந்து என்கிட்ட சொல்லக்கூடாது? கௌரி, இந்த உலகத்துல உன்னை யார் வெறுத்தாலும் உனக்காக ஆதரவு காட்டு, வாதாட இந்த கௌரி ஒருத்தி இருக்காங்கிறத மட்டும் மறந்துடாது. நிஜமாவா? சத்தியமா. கௌரி, அப்ப நானா என் மனச போட்டு குழப்பிக்கிட்டேன் இல்ல? எதையும் ஆறாமற யோசிச்சு முடிவு செய்தா குழப்பமே வராது. கரெக்ட். கௌரினா கௌரிதான். நான் ஒரு FOOL ஃபூல் முட்டாள். என்னமோ வாழ்க்கையே அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டேன். அதுக்குதான் எப்பவும் தன்னம்பிக்கை இழக்க கூடாது. கௌரி, 2 நாளா நான் படிக்க வரலன்னு உன் மனசு கஷ்டமா இருந்ததா? இருக்காதா பின்ன? நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ள உன்னை ஓரளவு படிச்சவரை ஆக்கணும்னு தான் என்னுடைய ஆசை. அதனால இனிமே தவறாம வந்து பாடம் படிச்சு என்னுடைய ஆசை நிறைவேற்றணும். என்ன? ஓ, இனிமே கிடுகிடுன்னு படிச்சுக்க மாட்டா? அப்பதானே உனக்கும் மதிப்பா இருக்கும் இல்ல? ஆமா, அது மட்டும் இல்ல, இந்த மாச கடைசிக்குள்ள எனக்கு கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிருக்காங்க. அட, அதுக்குள்ள என்ன அவசரம்? இந்த பெரியவங்களே இப்படித்தான். பொண்ணுங்க தொலைஞ்சா போதும் நினைப்பாங்க. ஆமா, மாப்பிள்ளை பத்தி என்ன பேசிக்கிறாங்க? பேசுறதுக்கு என்ன இருக்கு? 4 இடத்துல தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சிருந்தால அவர் இப்படி அவர் அப்படின்னு பேசுவாங்க. அது சரி, அது சரி. சின்ன வயசுல பார்த்து பழக்கப்பட்டிருக்காங்கல்ல. ஆமா, ஒரு சிலருக்கு தான் அவங்க மனம் போல வாழ்க்கை அமையும். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் எவ்வளவோ அதிர்ஷ்டசாலி. இல்லாட்டி இந்த பட்டிக்காட்டு வாத்தியாரம்மாவை தான் கட்டிக்க வேணும். ஒரு படிச்ச டாக்டர் அவ்வளவு பிடிவாதமா இருப்பாரா? ஆமா, அவர் எங்க அத்தை மகன். உனக்கு அவரை தெரியாத தவிர அவருக்கு உன்னை நல்லா தெரியும். நான் லெட்டர்ல உன்னை பத்தி நிறைய எழுதியிருக்கிறேன். அவசியம் உன்னை பார்த்து பேசணும்னு ரொம்ப ஆசையோட எழுதியிருக்காரு. அப்படியா? உன்னை தம்பி தம்பின்னு உறவோட கடுதாச்சியில எழுதுவாரு. ரொம்ப சந்தோஷம் கௌரி. நீ ஒருத்திதான் எனக்கு உலகமே நினைச்சுக்கிட்டு இருந்த. இப்போ ஒரு அண்ணன் கூட கிடைச்சிட்டாரு. இனிமே எனக்கு என்னம்மா கவலை? நீங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். நான் ஒரு பாவி. கூட பிறந்த சகோதரன் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்த கௌரி என்ன தப்பா நினைச்சிட்டேன். படிப்பு சொல்லி கொடுத்த புண்ணியவதி மேல நான் தெரியாம ஆசை வச்சுட்டேன். மனசு விட்டு பேசியிருந்தா என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பா? நான் செஞ்சதெல்லாம் தவறு. புள்ளியாரப்பா, புள்ளியாரப்பா, நான் இனிமே இப்படி எல்லாம் நினைக்க மாட்டேன். நான் செஞ்சது தப்பு 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 தப்பு. என்னடா இது கலாட்ட பண்ற? கலாட்ட இல்ல தாத்தா. என்னடா இது? எனக்கு எதுக்குடா இந்த ஜரி வேஷ்டி எல்லாம்? சும்மா இருங்க தாத்தா, பேரன் சம்பாதிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். தாத்தா, இதை கட்டிட்டு உன் மருமக வீட்டுக்கு போய் பாரியா கூனன் கூனங்கிறியே அவன் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சும்மா ராஜா மாதிரி நடந்து காட்டு. வேணும்னா அவருக்கு ஒரு வேட்டி வாங்கி கொடுப்பேன்.
புது மாப்பிள்ள மாதிரி இருக்காது. அதுக்கு பிரசங்கி எனக்கு எடுத்ததுக்கு பதிலா செல்லத்துக்கு ஒரு நல்ல புடவையா எடுத்திருந்தா பிரயோஜனமா இருக்க வேண்டாம். எடுக்காம விட்டுருவேண்ணா தாத்தா. சும்மா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு ஒரு புடவை வாங்கியிருக்கேன். பெருசா பட்டு பீதாம்பரம் வாங்கி கொடுத்துட்டோன்னு ரொம்ப பெருமை அடிச்சுக்காரு. சொல்லி என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்து பேசு. அட ரொம்ப அழகா இருக்கு. கொத்தடி போட்ட புடவைன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க அண்ணன் அண்ணன் தான். இப்ப சொல்ல மாட்டேன். எதுக்கு எடுத்தாலும் முதல்ல குறை சொல்றதா அவங்க தொழிலா போச்சு. நல்ல நாளதுமா என்கிட்ட பேச்சு வாங்கிக்காத. சீக்கிரமா போய் புடவை கட்டிட்டு வா. டே அருணகிரி தாத்தா, ஆமா நீ ஒண்ணும் வாங்கிக்கலையா? எனக்கு எதுக்கு தாத்தா, நான் சாமியார் மாதிரி உங்க ஆசீர்வாதம் கொண்டு இருந்தா போதும். அருணகிரி 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 தாத்தா, நீ நல்லா இருப்ப. உனக்கு ஒரு குறையும் வராதப்ப. அருணகிரி இன்னைக்கு பண்டிகை இல்ல? ஆமா. இத வச்சு பொங்கல் நம்ம தாத்தா. தாத்தா அது ரொம்ப நல்ல தாத்தா. தங்கச்சி தாத்தா பெரிய பொம்பளை மாதிரி தெரியுது. தங்கச்சி தங்கச்சி நான் உனக்கு பொங்கல் பாயா. வா வா. மாப்பிள்ளை மாதிரி இருக்கியா இன்னைக்கு? ஜரிகை வேட்டி, ஜரிகை துண்டு. பொங்கல் உண்மையிலதான் இறங்கி இருக்குப்பா. இது என் பேரன் எடுத்து கொடுத்தான். பேரன் எங்க திருடி கொடுத்தானோ கடைசியில உன்ன உதைக்க போறாங்க ஐயா. மாப்பிள்ள சும்மா இருங்க. நல்ல நாளகமா ஏதாவது பேசிருக்கு. இந்தாங்க பொங்கல் வரிசைய கைத்தறி வேஷ்டிய நான் கட்டவனா? முக்கா கஜத்துல உன் பொண்ணுக்கு ஒரு ரவிக்க துண்டு, 8 வாழைப்பழம், ஒரு தேங்காய், கால்னா பூ, இதை வச்சு கொடுத்தா ரொம்பிடுமையா? நான் எல்லாம் சந்தோஷப்படணும்னா நல்ல நாள் இன்னைக்கு ஒரு 3/4 ரூபாய் பத்திரம் வாங்கி உன் 2 ஏக்கராவை என் மேல எழுதி இதுல வச்சு கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா வாங்கிக்குவேன். இது எதுக்கு மாப்பிள்ள? ஏதோ என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் சக்திக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கும் என் மகளுக்கு நான் செய்துகிட்டே இருப்பேன். என் தாய் வீட்டுல இருந்து கொடுக்கறத நீங்க ஏன் கேவலப்படுத்துறீங்க? கொடுங்கப்பா. வாங்காதே. அவர் அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நீ வாங்கிக்கோமா. போயா. பெரிய பொங்கல் வரிசை. உங்களுக்காக ஒரு நிமிஷம் நான் காத்துக்கிட்டு இருந்தாலும் அது ஒரு யுகமா தெரியுது. உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாலும் அது ஒரு நிமிஷமா தான் தெரியுது. அது ஏன்? அதுக்கு பேருதான் உண்மையான காதல்னு சொல்லுவாங்க. ஐயா மூஞ்ச பாரு. சரி, நாம உயிர் உயிரா பழகிற நண்பர்கிட்ட கூட கொஞ்ச நேரம் தான் சலிப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்க முடியும். ஆனா நீ நானும் எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தாலும் வெறுப்போ சலிப்போ தட்டுதா? அது ஏன்? அதுக்கு பேருதான் உண்மையான காதல்னு சொல்லுவாங்க. ஐயோ என்ன இது? இதெல்லாம் என்ன வழக்கம்? இதெல்லாம் குடிக்கூடாது. செல்லி, குடிக்கிறது தப்பு. அதனால உடம்பு கெடுதல் எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னால குடிக்காம இருக்க முடியாது. ஏன் முடியாது? உயிரே போற மாதிரி இருக்கும். செல்லி, தயவு செஞ்சு ஒண்ணு முடியாது முடியாது முடியாது. செல்லி, இத பாரு செல்லி, உனக்கு கெஞ்சு கேட்டுக்கிறேன். ஒண்ணே இந்தாங்க. நெருப்படி எடுங்க. என்னது? விளையாடுறியா? நான் ஒண்ணும் விளையாடலையா. இத குடிக்கலன்னா என் உயிரே போயிடும் போல இருக்கு. உனக்கு வெக்கமா இல்ல? உங்களுக்கு வெக்கமா இல்ல? இப்ப போட போறியா இல்லையா? இப்ப நீங்க போட போறீங்களா இல்லையா? நீங்க குடிச்சீங்கன்னா நானும் குடிப்பேன். அத்தான் சும்மா குடிங்கத்தான் குடிங்கத்தான் குடிங்க. என்னடா வம்பா போச்சு? இந்தா. அப்பா இப்பதான் எங்க அத்தா உத்தம புத்திரன். கண்ணு கண்டு பட்டுட போகுது. உங்க என்ன விடவா? ஐயோ அத்தா.
வயசு வந்த பொண்ணை பார்த்து புருஷனாக வருவனின்னு சொன்னாரு. அத்தான் பூமிக்குள்ளே பெண்ணை தேடி நின்னாரு. அத்தான் பூமிக்குள்ளே பெண்ணை தேடி நின்னாரு. வருஷம் மாசம் தேதி பார்த்து வயசு வந்த பொண்ணை பார்த்து புருஷனாக வருவனின்னு சொன்னாரு. அத்தான் பூமிக்குள்ளே பெண்ணை தேடி நின்னாரு. பருத்தி காட்டு கழனி மேட்டில் பாய் விரித்து படுக்கை போட்டு ஒருத்திக்காக காத்து காத்து நின்னாரு. அத்தான் ஓடை காத்தை தூது போக சொன்னாரு. அத்தான் ஓடை காத்தை தூது போக சொன்னாரு. வருஷம் மாசம் தேதி பார்த்து வயசு வந்த பொண்ணை பார்த்து புருஷனாக வருவனின்னு சொன்னாரு. அத்தான் பூமிக்குள்ளே பெண்ணை தேடி நின்னாரு. பச்சை வாழை தோட்டம் போல பழுத்து நின்ற முகத்தை பார்த்து பழக வந்து மெது மெதுவா தொட்டாரு. அத்தான் பருவம் வந்த நாள் முதலா கெட்டாரு. அத்தான் பருவம் வந்த நாள் முதலா கெட்டாரு. வருஷம் மாசம் தேதி பார்த்து வயசு வந்த பொண்ணை பார்த்து புருஷனாக வருவனின்னு சொன்னாரு. அத்தான் பூமிக்குள்ளே பெண்ணை தேடி நின்னாரு. ஒருவனுக்கு ஒருத்தி என்று உலகம் போட்ட கணக்கில் இன்று அவருக்கென்றே நான் பிறந்தேன் பெண்ணாக. கையில் அடைக்கலமே புகுந்து விட்டேன் கண்ணாக. கையில் அடைக்கலமே புகுந்து விட்டேன் கண்ணாக. வருஷம் மாசம் தேதி பார்த்து வயசு வந்த பொண்ணை பார்த்து புருஷனாக வருவனே சொன்னாரு. அத்தான் பூமிக்குள்ளே பெண்ணை தேடி நின்னாரு. ஓய்யா, 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 ஓய்யா. மாணிக்கம், உன்னை எங்கெல்லாம் சேர்றதப்பா? நீங்க அங்கே வந்த? நான் மட்டும் வரல, உனக்கு கடன் கொடுத்தானே வீராசாமி, அவனும் வந்திருக்கிறான். அவனை ஏன் அங்கே கூட்டு வந்த? நீ கடனை வாங்கிட்டு கிராமத்துல வந்து ஹாயா உட்காந்துக்கிட்ட, அவன் கடன் கொடுத்தாதான் ஆச்சுன்னு சொல்லி என் கழுத்துல வந்து உட்காந்துக்கிட்டான். சரி, வீட்டுக்கு போனீங்களா? அப்பா கூட ஏதாவது பேசுறானா? அவ்வளவு தூரத்துக்கு விடுவானா? அவனை மண்டபத்திலே உட்கார வச்சுட்டு வந்திருக்கிறேன். மாற்றம், இந்த பணத்தை நம்பித்தாப்பா என் பொண்ணோட வாழ்க்கை இருக்கு. அதுல நீ மண்ணை போட்டுறாத. உன்னால கொடுக்க முடியலன்னா சொல்லிடு. நான் உனக்கு கடன் கொடுத்த பாவத்துக்காக உங்க அப்பா காலையாவது போய் விழுந்து என் பொண்ணுக்கு ஒரு வழி தேடிக்கிறேன். மாணிக்கம், சும்மா இருயா, கடன் வாங்கினவனுக்கு திருப்பி கொடுக்க தெரியாதா? தயவு செய்து நீ பேசாத. மாணிக்கம், உனக்கு பணம் தானே வேணும்? இங்கே ராத்திரிக்குள்ள எப்படியாவது சமாளிச்சுட்டாங்க. மாணிக்கம், நீ பணம் கொடுக்கற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் அதே போறதில்லை. கூடவே இரு. அப்பா கிட்ட போய் எதையாவது சொல்லி வைக்க போறான். நான் கவனிச்சுக்கிறேன். அங்காளம்மா தாய், உன் கருணையால என் மகளுக்கு உடம்பு குணமாச்சு. என் பிரார்த்தனைப்படி 101 ரூபாய் காணிக்கை செலுத்துறேன். அதை ஏத்துக்கம்மா. காலையில ராமுங்கிறவனை தேடிட்டு இருந்தானே, பாத்தியா? பாத்து என்னடா அது கையில? ஒண்ணு இல்ல, வாங்கிக்கலான்னு பார்த்தேன். அப்பா வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அவன் ஊருக்கு போறான், திருப்பி கொண்டு கொடுத்துடலாம். சரியான பைத்தியக்காரன்டா. வேலைக்கார மாதிரி நீயே தூக்கிட்டு போறதா?
என்கிட்ட கொடுறா, நான் கொண்டு போய் சேர்த்துறேன். இல்ல இத பொறுப்பா ஒப்படைக்கணும், அதான் நானே கொண்டு போய் கொடுத்தலாம்னு போறேன். சும்மா குடுடா. வேண்டாம், மண்டபத்துல தான் இருக்கா, நான் கொண்டு போய் கொடுத்துறேன். நான் சொல்றது கேளு. பாரு பாரு, பனி கொட்டுது, நீ வீட்டுல போய் படுப்பா. டிக் 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 டிக். சிங்கப்பூர் கிடையாது இல்ல, சுத்தமில்லாம ஓடும். எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா? கோயில் முடியலையா? திருடிச்சா? வாங்கிக்கோ. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பணமா கொடுக்க முடியல. இந்தாங்க, இதெல்லாம் வித்தா நீங்க எனக்கு கடனா கொடுத்த பணத்துக்கு மேலேயே கிடைக்கும். ராமு, எப்படியாவது இவரை இன்னைக்கு ஊருக்கு கூட்டு போயிரு. நீங்க புறப்படுங்க, இப்பவே புறப்படுங்க, நான் வரேன். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி கேஸ நான் இது வரைக்கும் விசாரிச்சதே இல்லை. ஏதோ அவன் ஓட்ட பிரிப்பான், உள்ள இறங்குவான், நகரட்டு எடுப்பான், பட்டியல இருக்கிற ஆடு மாடு திருடுவான். கோவில் உண்டில் திருடுவதற்கு பெரிய அதிசயம். அக்கிரமமா இருக்குன்னு சொல்லுங்க. ஐயோ பாவம், இவனா திருடி இருப்பான்னு தலை குனிஞ்சு நிக்கிறானே, இந்த கூன பையில நான் தாங்க பிடிச்சேன். கேட்டுக்கிட்டியா மருதமுத்து? எங்க திருட்டு பய பெத்த உள்ளயோ பெத்தவனை எப்பவும் தட்டாது, அயோக்கியத்தனம். அவன் எவ்வளவு பெரிய யோக்கியனும் இவனு சொல்லிய பாயிண்ட்ல நிக்கணும். அதான் என்கிட்ட இருக்கிற ஜட்ஜ்மெண்ட். ஏயா, நீ புராணம் படிச்ச ஆளு தானே? மாணிக்க வாசகரும் ராமதாசரும் சர்க்கார் படத்தை எடுத்து கோவில் கட்டியிருக்காங்க. இவன் கோவில் உண்டில திருடி என்ன கட்ட போறான்? கேளையா? அருணகிரி, உண்மையை சொல்லுடா, நீயா திருடு? தாத்தா சொல்லுடா, சொல்லு. ஏண்டா பேச மாட்டேங்கிற? ஊரெல்லாம் கூட உன்னை திருடுன்னு சொல்றதை என்னால தாங்க முடியலடா. சொல்லுடா. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். எப்படி சொல்லுவான்? கையங்களவா மாட்டிக்கிட்டான். பண்ணையார் மகா நீதிமானாச்சு, பாரபட்சம் இல்லாம ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்னு பயப்படுறான். நான் உனக்கு ஒன்னும் பயப்பட மாட்டேன் பண்ணாரு. தர்மம், நியாயம், மனசாட்சி இதுக்குதான் பயப்படுவேன். ஆமா அண்ணே, பெரியவங்களை எதிர்த்துக்கிட்டு பொல்லாப்ப தேடிக்கிறீங்க தவிர உண்மையா சொல்ல மாட்டேங்கிறீங்க. இது உனக்கே நல்லா இருக்குதா? நீ எதுக்காக திருடணும்? காசு பணம் இல்லாம தவிக்கிறமா, கஞ்சிக்கு வழி இல்லாம அலையிறமா. உட்கார்ந்து சாப்பிடடா. உனக்கு எதுக்குடா இந்த தலையெடுத்துன்னு தாத்தா சொல்லும் போதெல்லாம் உழைச்சு சாப்பிட்டாராம் பெருமைன்னு சொல்லுவீங்க. அதை கேட்டு பூரித்தவர் 4 பேரு உன்னை திருடேன்னு சொல்றதை கேட்டு இப்ப தலை குடிச்சு நிக்கிறாரு. அண்ணே, உன்னை திருடேன்னு எங்களால நம்பவும் முடியல. எந்த விவரமும் தெரியாது. சொல்லு. வாதாடுறதுக்கு வரிய வக்கீல் வேலை பார்க்க போறிய? மாமா, இன்னைக்கு நேத்து அண்ணனை உங்களுக்கு தெரியும். நீங்க பார்த்து வளர்ந்தவர் இல்லையா? உண்மையானவர், ஊருக்கு பாடுபடுறவன், நல்லவன்னு இவ்வளவு நாளும் பேர் எடுத்துட்டு இன்னைக்கு மட்டும் தெரியாத பெண்ணா இருக்கிறியே. அதான் அங்க நின்றுகிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும். இவன் என்ன அவன் கூட பிறந்த அண்ணனா? மனுஷன் காலம்பரை நல்லா இருப்பான், மத்தியானம் கெட்டவன் ஆயிடுவான், ராத்திரி கொலகாரனாவே மாறிடுவான். இதுதான் உலகம். பருவ பெண்ணு பப்ளிக்ல வந்து வாதாடலாமா? வாயாடின்னு உன்னை எவன் கட்டிக்குவேன்? அண்ணா, உண்மையை சொல்லிட்டா யாருக்குமே வேதனை இல்லாம போயிடும். பாருங்க தாத்தா, அண்ணன் சொல்லவே மாட்டேங்குது. தாத்தா, என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல யார் எதுவும் கேட்காதீங்க. உன்னை யாரா கேக்குறவன்? அப்போ நீங்க எல்லாரும் அவனை திருடன்னு சொல்றீங்க. சரி, இது வரைக்கும் என் நீதியிலே ஒரு அப்பழுக்கு கூட ஏற்பட்டதில்லை. அதே மாதிரி நீதிதான் இன்னைக்கும் எனக்கு வரும். இவன் ஊர்ல எல்லாருக்கும் தண்ணி அடிக்கிறவன், அதனால ஒரு நாள் பூரா சோறு தண்ணி இல்லாம கட்டி போடுங்க. எனக்காக நீ செஞ்ச இந்த உதவியை ஆயுள் பூரா மறக்கவே மாட்டேன். வேதனையோட வேதனையா என் மனக்குறைய உங்ககிட்ட சொன்னாதான் உனக்கு என் நிலைமை புரியும், எனக்கு ஆறுதலா இருக்கும். மாணிக்கம், உனக்கு தெரியவில்லை, எங்க அப்பா என் செலவு கூட கால்னா கொடுக்க மாட்டார். இந்த நிலைமையில என் கூட பழகிற நண்பர்கள் என்கிட்ட வந்து அவங்க கஷ்டத்தை சொல்லி பணம் கேட்பாங்க. என்கிட்ட இல்லைன்னு சொல்ல வைக்கப்பட்டு கடனோ உடனோ வாங்கி வைப்பேன். என் மதிப்பையும் காப்பாத்திக்குவேன். இப்படியே வளர்ந்துட்டேன்னு கடன் சொல்ல கிராமத்துக்கும் துரத்திட்டு வந்து இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எங்க குடும்ப கௌரவம் பறிபோயிரும் போட்டு துடிச்ச. அதை காப்பாத்த எனக்கு தெரிஞ்ச வழி திருட்டுதான். திருட்டு மாணிக்கம்,
பகல்ல பக்கம் பார்த்து பேசு, ராத்திரி அதுவும் பேசாதேம்பாங்க. எவன் காதலியாவது இந்த விஷயம் விழுந்தா என்ன ஆகும்? எதுக்குடா நான் இந்த பழியை ஏத்துக்கிட்டேன்? அதை கடுத்துடா போல இருக்கேன். என் தங்கச்சியை கட்டிக்க போறது திருடன் ஊரு சொன்னா இவங்களுக்கு அவமானமே இருக்காது. இனிமே இப்படி எல்லாம் பேசாது. வாயை மூடிக்கிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி போடலாம். இப்ப நீங்க அது போறியா இல்லையா? என்னங்க பாவம், பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு அவனை கட்டி போட்டுட்டீங்களே, மன்னிச்சிடுங்க. அவனை விட்டுடு சொன்னுங்க. பேசாம பஞ்சாயத்து கூட முடிவு பண்ணது முடிவுதான். ஆமா, அப்போ நான் மக்கள் குரலுக்கு மதிப்பு கொடுக்குறவன். தூங்கு. நம்ம மகன் இந்த மாதிரி தப்பு செஞ்சிருந்தா இப்படி தண்டிப்பீங்களா? மகன் செஞ்சிருந்தா பஞ்சாயத்தை கூட்டிருக்க மாட்டேன், அப்படியே அமைக்கிடுவேன். தூங்கிடே. என்னமோங்க, எனக்கு என்னமோ மாதிரியா இருக்கு. என்னால தாங்க முடியல. அவன் உயிரோடு இருக்கிறத என்னால தாங்க முடியல. உனக்கு பேசாத, போரையில் பொத்திக்கிட்டு தூங்கிடே. நிக்க முடியல. பயலுக்கு நம்ம மாதிரி மனசு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, உடம்பு தான் வீக்கா இருக்கு. யாருடா உன் காலை ஒடிச்சுது? பெரியண்ண என்ன படுப்பாரு, இந்த மாட்டை காலை ஒடிச்சுட்டா பாரு. பெரிய அங்காளம்மங்க உண்டி திருந பேதானே, அந்த ஆத்தாளா பார்த்து இதை செஞ்சிருக்காங்க. போட போட வாங்கண்ண. என் காலையில ஒடிக்கணும், உன் காலையால ஒடிக்கணும். கடைசிக்குள்ள எனக்கு கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிருக்காங்க. நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கு. என்ன சொல்லு, என்ன சொல்றாங்க? ஏண்டா கோயில் உண்டியில திருண்ட வயிற்ற தண்ணியா குடிச்சா மகா பாவமாச்சடா. நான் திருடிருப்பேன், நீ நம்புறியா? மகா யோசியரு திருட மாட்டாரு. அப்புறம் கழுத்தை பிடிச்சி வெளியில எழுப்பினா மரியாதை போயிடாமா? அயோக்கிய பேரு ஒரு வயதில் நம்ப முடியலப்பா. தகுந்த மாதிரி தான் உருவத்தையும் படைச்சிருக்கிறான். உங்கள்கிட்ட தண்ணி யார் வாங்கி குடிப்பாங்க? கூட போறீங்க, உங்க கையில யார் தண்ணி வாங்கி குடிப்பாங்க? போடா திருட்டு பயிர, பக்கம் கிட்ட பயிர தூக்கு போட்டு தொங்குறாங்க. போடா. அருணகிரி, அம்மா, ஊர்ல என்கிட்ட
யாருமே தண்ணி வாங்க மாட்டாங்கிறாங்க அம்மா. நான் வாங்கிக்கிறேன்ப்பா. இரு. தண்ணி வாங்க. இங்க எங்கடா வந்த? பார்வதி, இது என்ன அக்கிரமம்? கூட அவகிட்ட தண்ணி வாங்க கூடாதுன்னு கட்டுமானமா இருக்குது. நீ அதை மீறி நடக்கிறியா? ஒன்னதான் சொல்றேன். அண்ணி, அம்மா அம்மா. அருணகிரி, உங்ககிட்ட யார் தண்ணி வாங்கி காட்டியும் நான் குடிக்கிறேன்ப்பா. ஊத்து ஊத்து. உன்னை பெற்ற தாய் தகப்பந்தான் ஈவி இருக்கமில்லாதவங்க நினைச்சேன். ஆனா உன்னை படைச்ச ஆண்டவன் கூட உங்ககிட்ட கருணை காட்ட மாட்டேங்கிறான்ப்பா. அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவன் யாருகிட்டையும் ஓர வஞ்சம் இல்லாம நடந்துக்கிறான். கஷ்டத்தையும் சுகத்தையும் எல்லாருக்கும் சமமா பங்கு போட்டுதான் கொடுத்திருக்கிறேன். அருணகிரி, அம்மா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் மனச துடியா துடிக்க வச்ச ஆண்டவன் இப்போ உங்க மூலமா எனக்கு நிம்மதியை கொடுத்துட்டாமா. நிம்மதியை கொடுத்துட்டான். அம்மா, உங்களை நான் சாகிற வரைக்கும் மறக்கவே மாட்டேம்மா. அப்புறம் கோவில் மணி ஓசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. தேவன் கோவில் மணி ஓசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசை. தேவன் கோவில் மணி ஓசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. கோவில் மணி ஓசை, தாயார் வடிவில் தாவி அணைத்தே தழுவும் நெஞ்சின் மணி ஓசை. இது உறவினை கூறும் மணி ஓசை, இவன் உயிரினை காக்கும் மணி ஓசை. தேவன் கோவில் மணி ஓசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. வழங்கும் கோவில் மணி ஓசை, அண்ணா அண்ணா எனும் ஓர் குரலில் அடங்கும் கோவில் மணி ஓசை. இது ஆசை கிழவன் குரலோசை, அவன் அன்பினை காட்டும் மணி ஓசை. தேவன் கோவில் மணி ஓசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசை. தேவன் கோவில் மணி ஓசை,
நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. ஏற நல்லா அழித்து முடியேண்டா, கடனுக்கு விழுவுறானுங்க. ஏண்டா இந்த ஊர்ல நிலம் நான் வாங்க வேண்டியது அவங்ககிட்டயாவது பாக்கி இருக்குதா? கோயில் நிலமும் உங்க மாமனார் நிலம் தான் இருக்கு. கோவில் நிலமா? அடுத்த வருஷம் நம்ம கிட்ட தானே வரும். பண்ணையாரே வணக்கம். வணக்கம். தோப்பு துறவு இங்கெல்லாம் கூட மிட்டாய் கடை வர ஆரம்பிச்சுட்டு. பட்டிக்காட்டுல ஈராருங்களே பீச்சு பார்க்கு எல்லாம் காதலருங்கெல்லாம் இங்கதானே உதவுறாங்க. இப்போ மிட்டாய் நல்லா இருக்கோ இருக்காதோ அழகா அடுக்கி வைக்கிறானுங்க. சும்மா தாரங்களா அடுக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆச்சுங்களே. இந்த மிட்டாயை எவன்டா திம்மா? என்னங்க உங்க மகனே வாங்கிட்டீங்கிறாரு? என் மகனாடா இதை திம்மா. அவன் எலி பிடிக்கிறதுக்கு வாங்கி வைப்பான். எலி பிடிக்கிறதுக்கு இல்லைங்க, செல்லியை பிடிக்கிறதுக்கு வாங்குறாருங்க. என்னடா உளர்ற? என்ன இருந்தாலும் எஜமா மாமா மக அத்தை மக இல்லையா, ரெண்டு பேருக்கும் ஜோடி நல்ல பொருத்தம். மண்ணாங்கட்டி உங்க அந்தஸ்து என்ன, அந்த பொண்ணுடைய அந்தஸ்து என்ன? என்னங்க மிட்டாய் ஓனர் என்னைய காதலிக்க மாட்டேங்கிறா, என்கிட்ட வாங்கி கொடுக்குறான், அவனை போய் காதலிக்கிறாள். நீ என்ன உங்களுக்கு வில்லனடா? வில்லன் இருந்தா தான்டா காதல் வளருது. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலே ராமருக்கு ராமாயணத்துல வில்லன் வந்துட்டானே. அதுக்கு ஏன் வில்லன் வரான்? உங்ககிட்ட பேசுறத பார்த்தா என்ன பணம் பெருட்டு பெருட்டிடுவான். நான் போறேன்.